ஓகே, ஹாய் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இதுதான் நம்மளோட அக்வாரியம். பாருங்கள், இது ஒரு பிளாட்னு போட்டிருக்கு. இதை வந்து நம்ம இப்போ 3லேருந்து 5 ஃபிஷ்ஷும் இல்லாமா. இது என்னென்னா, இங்கே பாருங்கள், அக்வாரியம் போட்டிருக்கு. இது என்னன்னா, இந்த கேம் பேர் இது வந்து ரோப்ளக்ஸ் தான். ரோப்ளக்ஸில் கேம் பேர் டைவ் டவுன்னு அப்படியே வந்து பேர் போட்டால் பார்த்தா வரும். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த கேமே. என்னென்னா, நம்ம அப்படியே இதுக்குள்ளே டைவ் அடிக்கணுங்க. அப்படியே இதுக்குள்ளே டைவ் அடித்து உள்ளே போய் உள்ளே மீன்னா சுற்றிக்கிட்டு இருக்கோம். சில இது அதுக்கு காசு தரும். அதை எடுத்து வந்து இதில் போட்டுடணும். மொத்தம் இப்போ வரைக்கும் நம்மளால் 3 ஃபிஷ்ஷு போட முடியும். இதில் போட்டால் இதுலேருந்து நமக்கு இங்கே காசு ஜென்ரேட் பண்ணி தரோம். அதுலேருந்து இந்த ஃபிஷ்ஷுக்குன்னா ஃபுட்டு கூட வாங்கி போடலாம். வாங்க போவோம். ஃபஸ்ட்டு நாம் பிடிக்க போகிற மீன் வந்து ஆக்சிஜன் லெவல் வேறு கீழே இருக்குது பாருங்கள். இதை பிடிச்சிடலாம். அவ்வளோதான், மேலே போயிடுவோம். இல்லைனா ஹெல்த்து குறைஞ்சி செத்துருவோம். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து நம்ம அப்படியே ஃபிஷ்ஷை பிடிச்சி போட வேண்டியதுதான். நல்லா காஸ்ட்லியான ஃபிஷ்ஷாக பார்த்து பிடிச்சி போடணும். அப்புறம் அது நமக்கு காசு தந்துக்கிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், ஆட் ஃபிஷ்ஷுன்னு காமிக்குதா, அப்படியே சூஸ் எக்ஸிட் அப்படி கொடுத்தா அவ்வளோதான். உள்ளே பாருங்கள் ஃபிஷ்ஷு எப்படி நீந்திக்கிட்டு இருக்குன்னு. கோயம் நார்மல் கோய் அப்படின்னு ஒரு ஃபிஷ்ஷு. ஓகே, இந்த மாதிரி இப்போ நம்ம விளையாட்டு போடலாம். இங்கே பாருங்க, போடு. 800 ரூபா கிட்ட கிடச்சிருச்சு. இதை வச்சு இங்கே என்னமோ ஒன்று இருக்குது, யூனிகார்ன் ஐட்டம்ஸ். நானே இப்போ தான் கேம்குள்ளே வந்தேன். ஓகே, ஆக்சிஜன் சிலிண்டர் புதுசு ஒன்று வாங்க முடியுமா? இப்போ வாங்குவோம். பை எவ்வளோ? ஓ, ஃப்ரீயா? ஃப்ரீ போல, காசே கொடுக்கல. நெக்ஸ்ட்டு இது வந்து 2000 கிட்ட வருது. இப்போ டைவ் அடித்து நல்ல ஃபிஷ்ஷாக போய் பிடிப்போம். இந்த ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து வாங்குறதுனால கொஞ்சம் வந்து ஆக்சிஜன் தண்ணிக்குள்ளே நான் எக்ஸ்ட்ரா நேரம் இருக்க முடியும். அதனால தான் இப்போ அதை வாங்கியிருக்கேன். 13 ரூபாயா? ஐயோ, டைம் வேறு இல்லை. போடு. ஓகே, நான் ஒன்று பிடிச்சிட்டேன். சில்வர் பட்டர்ஃப்ளை ஃபிஷ்ஷுன்னு ஒன்று பிடிச்சிருக்கேன். 15 ரூபா. இங்கே பாருங்கள், இவன் பிளேஸில் பாருங்கள் எவ்வளோ ஐட்டம்ஸ் வச்சுருக்கான்னு. ஓகே, இதே மாதிரி தான் நாமளும் ஆகிறோம். இது எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் தான் ஒரே பாட்டில் பண்ணுறதுன்னு அதுக்கு சான்ஸே இல்லை. இருங்க. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணணும், எக்ஸிட். இப்போ இதை வச்சு திரும்ப அக்வாரியம்குள்ளே போகலாம். ஆட் ஃபிஷ். ஓகே, இந்த மாதிரி வந்து இப்போ இதில் இப்போ பட்டர்ஃப்ளை ஒன்று ஆர்டர் பண்ணுறேன். அப்புறம் இதையும் ஆட் பண்ணுறேன். பிரானா. ஓகே, இது வந்து நமக்கு வேணாம். இது 4 ரூபா தான் தருது. இந்த மாதிரி வேணாம்ன ஃபிஷ்ஷெல்லாம் போய் விற்றுலாம். இங்கே பாருங்கள், நிறைய அப்டேட் வந்துச்சு இந்த கேமில். ஓகே, இந்த பாருங்கள், இப்போ வந்து அந்த பிரானாவை போய் விற்றுலாம். ஓகேயா? இப்போ சாட், வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ அப்படி கேட்குறான். ஐ வாண்ட் டு செல் ஆல் மை ஃபிஷ். ஓகே, என்னது? 240 ரூபா தந்திருக்கான் ஃபிஷ் எடுத்ததுக்கு. இப்போ திரும்பியும் நாம் அக்வாரியமுக்கு போயிடலாம். மேலே அமுக்குனா போயிடுவான். ஓகே, இது பாருங்கள், இதுதான் நம்மளோட அக்வாரியம். இப்போ 2 பேர் தான் இருக்கானுங்க. ஓ, 8K நமக்காக ஏர்ன் பண்ணி தந்திருக்கானுங்க. இப்போ இந்த 8Kல இதை பண்ணிட்டா இப்போ வந்து இந்த டேங்க் வந்து பெருசாகிரும்னு நினைக்கிறேன். இப்போ 5 பேர் விட முடியுமோ? ஃபினிஷ். ஓகே, நான் வந்து திறப்பு விழா பண்ண போகிறோன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இதான் நம்மளோட டேங்க். இப்போ கொஞ்சம் பெருசான மாதிரி இருக்குது. 5 கெப்பாசிட்டி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு 3200 ரூபா போடலாம். போட்டால் 7 ஃபிஷ்ஷு விட முடியும். இப்போ நம்ம போயிட்டு அப்படியே டைவ் அடித்து போய் மீன் ஏதாவது சிக்குதா பார்ப்போம். நல்ல மீனா. அங்கே 3 பச்சை கலரில் போகுது. எவ்வளோ? 16 ரூபா. ஓகே, வாங்கி வச்சுப்போம். எதுக்கும் போட்டு வச்சுப்போம். ஓகே.
ஆக்சிஜன் கம்மியாயிடுச்சு, அதனால் மேலே போயிடுவோம், இல்லைனா செத்துருவோம். ஹெல்த் கம்மியாகுது, போயிடுவாங்களே. போயிட்டான். பாருங்க வந்துட்டோம் வெளில. இதான் நம்ம பிடிச்ச மீன். 16 ரூபா தருது ஒரு செகண்டுக்கு. போய் கொடுத்துருவோம் அவங்ககிட்ட. எங்கள் அக்வாரியமுக்கு போயிடுவோம். இதை வந்துடுச்சு. திரும்பி ஒரு திறப்பு விழா புதுசாக இருக்கிறதுனால அவ்வளோதான். திறக்க போகிறோம். திறக்க முடியல. திறந்தாச்சு. இப்போ வந்து 7 ஃபிஷ்ஷு விட முடியும். போயிட்டு இப்போ நம்ம பிடிச்சிட்டு வந்த ஃபிஷ்ஷை மட்டுமாவது விட்டுருவோம். ஓகே, இது தெரியாமல் கோல்டு ஃபிஷ் ஒன்று பிடிச்சிட்டு வந்துட்டேன் போல். சரி, ஓகே, இருங்க. இதோ இங்கே எக்யூப் வச்சுட்டு கொடுத்தா அப்படியே ஆர்டரில் வந்துடுது. இது ஒரு நல்ல விஷயம்தான். 17 ரூபா, இது 16. இது மட்டும் தான் 1 ரூபாய்க்கு இருக்குது. இது வந்து டேக் அவுட் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் போயிட்டு திரும்பியும் அந்த கோல்டு ஃபிஷ்ஷையும் போய் விற்றுடலாம். செல். இதோ வந்துட்டோம் பாருங்கள். இதோ சேட் பண்ணி ஐ வாண்ட் டு செல் ஆல் ஃபிஷ்ஷஸ் அப்படின்னா நம்ம கீழே இருக்கிற ஃபிஷ்ஷை மட்டும் அப்படியே விற்ற மாதிரி ஆயிரும். பாருங்கள், அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு 50 ரூபா கொடுத்துருக்கான். ஏன்னா நம்ம கொடுத்தே ஒரு ரூபா கொடுக்குற மீன், அதுக்கு இவ்வளோ கொடுத்தே பெருசு. ஓகே, போயிட்டு ஒரு ஆக்சிஜன் டேங்க் வாங்கிடுவோம். என்ன பண்ணலாம்? இது இதோ இருக்குது. நெக்ஸ்ட்டு 14,000க்கு ஒரு டேங்க் இருக்குது. இப்போதைக்கு இது வாங்கி வைப்போம். இதோ இங்கே ஒரு வெயிட்ஸ் வாங்கிடலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வெயிட் வாங்கினா அப்படியே சீக்கிரம் கீழே போக முடியும். இதோ பாருங்கள், 3000 பிரிக்கு வாங்கிக்கலாம் ஒன்று. ஓகே, ஒரு பிரிக்கு வாங்கியிருக்கோம். இப்போ நம்மளால் கொஞ்சம் சீக்கிரமாக கீழே போக முடியும், அதனால தான் இதை வாங்கினேன். பாருங்கள், தண்ணியில் குதிச்சாச்சு. பாருங்கள், பிரிக்கை யூஸ் பண்ணி இப்படி கீழே போகிறேன். நான் ஆழத்துக்கு வந்துட்டேன் கொஞ்சம். இது என்ன ஃபிஷ்ஷு? இது என்ன ஃபிஷ்ஷு? ஐயோ, ஆக்சிஜன் வேறு கம்மியாக இருக்குது. எவனையாவது பிடிக்கலான்னு பார்த்தா எவனையுமே கைக்கு சுற்ற மாட்டேங்கிறான். சாவ போகிறேன். இந்த வாட்டி நான் செத்துட்டேன். ஓகே வியூஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த வாட்டி போனதில் செத்துட்டேன். எந்த மீனும் எடுக்க முடியாதனால அதை மட்டும் கட் பண்ணிட்டேன். சரி, ஓகே. ஏன்னா வீடியோ கொஞ்சம் பெருசாக போயிடும், யாரும் பார்க்க மாட்டீங்க. ஸோ அப்போனா லைக்கே இன்னும் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. லைக் பண்ணி விட்ருங்க பார்க்காமல். லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போ வந்து திரும்பியும் ஒரு வாட்டி டைவ் அடித்து போய் பார்ப்போம் ஏதாவது மீன் இருக்கான்னு. ஐயோ, இங்கே கல் இருக்குது. அப்படியே அங்கிட்டு பக்கமாக போய் பார்ப்போம். ஓகே, இங்கே வந்து என்னென்ன ஃபிஷ் இருக்குது? இங்கே ஒரு லைன் ஃபிஷ் 8 ரூபாய்க்கு இருக்குது. தெரியாமல் பிடிச்சிட்டேன். வேறு யாரையும் பிடிக்க முடியாது, டைம் இல்லை. ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டா அது வருவோம். ஓகே, அவ்வளோதான். மூச்சு வாங்கியாச்சு, திரும்ப போவோம். இது என்னது? பஃபர் ஃபிஷ் 9 ரூபீஸ். மற்றது இது பிரானா கோல்ட் ஃபிஷ். இதுவுமே நல்ல ஃபிஷ் அது கிடைக்க முடியுதே. ஆக்சிஜன் வேறு கம்மியாகிட்டு இருக்கு. பாருங்க, பஃபர் ஃபிஷ்லேயே பெருசு. கோல்டு ஃபிஷ், கோல்டு. அட 3 ரூபா, அவ்வளோதானா? ஓகே, இப்போ இந்த பஃபர் ஃபிஷ்லேயே சில்வர். இது என்னது? 27 ரூபா. அப்போ வாங்கிட்டேன். இது பஃபர் ஃபிஷ்ஷு எப்பிக் 11 ரூபீஸ். நான் வாங்கலாமா வேணாமா? ஆனே போயிட்டான், வந்துட்டான். ஓகே, 11 ரூபீஸ். ஐயோ, சீக்கிரம் சர்ஃபேஸ் போகணும், ஹெல்த் கம்மியாகுது. ஓகே, அவ்வளோதான். இப்போ ஒரு 27 ரூபாய்க்கு நமக்கு ஒரு ஃபிஷ்ஷே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
யூஎஸ் இங்கே பாருங்கள், பிரிக்கை யூஸ் பண்ணி கொஞ்சம் கீழே போயிடுவேன். ஓகே. ஷார்க், கோல்டன் ஷார்க்கா? வாங்கணும் வாங்கணும், எனக்கு அது வேணும். எங்கே? கீழே போகுது கீழே போகுது கீழே போகுது. வேணும் வேணும், எடுக்க முடியலையே. ஐயோ, அதை எடுக்க முடியல. இன்னைக்கு அதை போய் எப்படியாவது எடுக்கிறேன். எங்கே அந்த ஷார்க்கு? எப்படியாவது போகணுமே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ், இன்னைக்கு அந்த ஷார்க் எங்கே இருக்குது? ஷார்க்கு வேணுமா எனக்கு? ஷார்க்கு பார்த்து எடுக்க முடியாமல் போயிடுச்சு. சே, அந்த ஷார்க் காஸ்ட்லி, நிறையா காசு தரப்பாச்சு. ஹெல்த் வேறு போச்சா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இந்த வாட்டி செத்துறேன். ஐயோ, செத்துட்டேன். ஓகே, இப்போதைக்கு ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபிஷ்ஷெல்லாம் போயிட்டு அக்வாரியமில் விட்டு பார்க்குறேன். இது நம்மளது இல்லை, இதோ இருக்குது. அக்வாரியமில் போயிட்டு ஆட் ஃபிஷ்ஷஸ். ஓகே, 27, 11, 8, 3 வேணாம். யோஸ், போயிட்டு விற்றுருவோம் இப்போவே. செல் கொடுத்தாச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு 9 இல்லை எவ்வளோ காசு கிடச்சிச்சு, எவ்வளோ பார்க்கல, வீடியோவில் தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி அந்த ஷார்க்கை எப்படியாவது பிடிக்கணுமே. இது என்ன ஃபிஷ்ஷு? இது 2 ரூபா கோல்டு ஃபிஷ். அந்த ஷார்க்கு தான் வேணும். ஏன்னா கொஞ்சமாக நல்ல ஃபிஷ்ஷாக பிடிக்கணும்ல. ஐயோ, ஆக்சிஜன் வேறு சும்மா காலி ஆகிக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஆக்சிஜனை போய் வாங்கணும். பார்த்தீங்களா? ஓகே, 9 ருபீஸ். இது எவ்வளோ? இதோ சில்வர் பஃபர் ஃபிஷ். இது ஒன்று கிடச்சிருச்சு, சூப்பர். அந்த கோல்டு இது ஷார்க்கு 300 ரூபான்னு நினைக்கிறேன். அது காசு அதிகம். எப்படி மேலே வந்துச்சுன்னே தெரில. இது என்னது பச்சை கலரில்? 22 ரூபா. இது என்னது? ஐயோ, ஹெல்த் வேறு இல்லை. போச்சு, மேலே போக முடியாது. செத்துட்டேன். அவ்வளோதான். ஐயோ பேஸ்னு ஒரு மீன் 40 ரூபாய்க்கு வேறு விட்டுருக்கனே. என்ன பண்ணுறது? போச்சு, அவ்வளோதான். அவன் ஒரு மீன் என்னமோ ஒன்று பெருசாக போய்கிட்டு இருந்துச்சு, அது பார்க்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. இருங்க, இப்போ திரும்பி ஆள் நல்லா அடியில் வரைக்கும் போய் பார்க்குறேன். இருங்க, இப்போ பார்ப்போம். என்ன? ஐயோ, பிக்கே எடுக்காமல் விட்டேன். அதான் இருங்க, அங்கே என்னமோ ஒன்று பார்த்த மாதிரி இருந்துச்சு. நல்லதா? ஷார்க்கு தானே? ஐயோ ஆக்சிஜன் வேறு. சே, காலி ஆகிக்கிட்டே இருக்குது, நேரமே இல்லை. அப்பா, மேலே வந்துட்டேன். திரும்பியும் போயிட்டு அந்த ஷார்க் எங்கேயாவது இருக்கா பார்க்கலாம். பொறுமையாக நல்லா தேடி பார்ப்போம். தண்ணிக்குள்ளே வர முடியல. டைமே கிடைக்க மாட்டேங்குது. அதான் இப்போ பிரச்சனை. பாருங்கள், அதுக்குள்ளே ஆக்சிஜன் கம்மியாயிடுச்சு. திரும்ப மேலே போகணுமா? ஓகே, திரும்பி உள்ளே போகணும். இங்கே செடி வேறு இருக்குது. இங்கே என்னமோ ஒரு ஃபிஷ் இருக்குது. ஐயோ, சால்மான்
₹48 எப்படியா பிடிக்கணுமே. பிடிச்சிட்டேன். மேலே மட்டும் போயிடணும். ஹெல்த் வேறு இல்லை. சீக்கிரம் போ. ஐயோ இது மட்டும் பிடிச்சிட்டா நல்லாயிருக்கும். போயிரு. சே ₹48 ஒரு ஃபிஷ்ஷு. சே விட்டேன். திரும்பியும் வேணா லைட்டாக உள்ளே போய் பார்ப்போம் ஒரு வாட்டி. ஏதாவது ஒரு ஃபிஷ்ஷு கிடைக்கும்னு பார்த்தா கிடைக்கவே மாட்டேங்குது. சே இது என்னது? இது காஸ்ட்லி இல்லை. இந்த இடத்துல கூட பார்த்தேன், எதுவுமே அவ்வளோவா இல்லை. சரி ஓகே. இந்த பாட்டில் எதுவுமே என்னால் பண்ண முடியல. அடுத்த பாட்டில் நான் வந்து ஏதாவது நல்ல ஃபிஷ்ஷாக பிடிச்சி போடுறேன். இன்னும் நல்லா இந்த கேம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வீடியோ போடலாம். ஓகேயா? இப்போதைக்கு இதை வந்து முடிச்சுக்கிறேன். இருங்க அக்வாரியமுக்கு போயிடலாம். இப்போதைக்கு இருக்கிற ஃபிஷ்ஷில் எக்யூப் பெஸ்ட்டு கொடுத்துட்றேன். ஓகே, இருக்கிறதுல 31 தான் அதிகம். புதுசாக ஆட் பண்ணுறதா இருந்தால் எதுவுமே இல்லை. வெறும் 3 கோல்டு ஃபிஷ்னாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட அக்வாரியம். இவ்வளோ தான் என்னால் அப்டேட் பண்ண முடிஞ்சிச்சு ஃபஸ்ட்டு பார்ட்டில். பெருசாக போயிடும் வீடியோ. இதோட முடிச்சுக்கலாம். பாய். அடுத்த பாட்டு வேணும்னா பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்ட் நான் இன்னும் கொஞ்சம் நாள் போடுவேன். பாய், வச்சுருங்க. பாய்.